ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கிஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான புது சீரிஸ் கொண்டு வந்திருக்கேன். அவெக்கன் அப்படின்னு சொல்லி 2020 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் சீரிஸ் தான் இது. இப்பெல்லாம் வர வர சீரிஸோட ஒரிஜினல் பேரையே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். யூடியூப்காரங்க திடீர்னு சேனலுக்கு ஏதாவது ஆப்பு வச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க கைவிட மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் உண்மையான பேரை சொல்லிட்டு இருக்கேன். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய கிரைம் த்ரில்லர் சீரிஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். வழக்கமா ஏதாவது ஒரு கொலை நடக்கும், போலீஸ்காரங்க கொலகாரனை தேடி கண்டுபிடிப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கலந்த த்ரில்லர் சீரிஸ். அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வர கொலகாரன் மாயாவியா இருப்பான் போல இருக்கு. ஏன்னா அவன் கொலை பண்றதுக்கு முன்னாடி யாரை கொலை பண்ண போறேன், எந்த நாள், எந்த இடம், எந்த நேரம்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு புதிர் மாதிரி போலீஸ்க்கு முன்னாடியே அறிவிச்சிடுறான். அந்த புதிரை சால்வ் பண்ணி அது எந்த இடம்னு கண்டுபிடிச்சு போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கே போனாலுமே அவங்களால அந்த கொலையை தடுக்க முடியல. ஏன், அவங்க கண்ணு முன்னாடியே அந்த கொலை நடந்தாலும் அவங்களால அந்த கொலகார யாருன்னு தெரிஞ்சுக்கவே முடியல. அந்த அளவுக்கு மாயமா வந்து அவன் கொலை பண்ணிட்டு போறான். அப்படி ஒரு மாயாவி கொலகாரனை நம்ம போலீஸ் டீம் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த அவெக்கன் அப்படின்ற சீரிஸ். சரி வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்குள்ள என்ன நடக்குதுன்னு போய் பார்க்கலாம். ஓபன் பண்ண 1992 நடந்த ஒரு சம்பவத்தை தான் காமிக்கிறாங்க. இந்த சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமாகிற சமயத்துல பாத்திருக்கீங்களா, இந்த கீழ்வானம் ஃபுல்லா ஆரஞ்சு கலர்ல அழகா இருக்கும். ஆனா இங்க ஒட்டுமொத்த வானமுமே அப்படிதான் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. ஆனா இதுக்கு காரணம் சூரியன் கிடையாது, அங்க ஒரு கிராமமே கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்படி கிராமமே ஒட்டுமொத்தமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த நெருப்புக்கு நடுவுல ஒரு பையன் அமைதியா அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி அவன் நடந்து போயிட்டு இருக்கிற பையனை பின்னாடி யாரோ ஒரு ஆள் கையில கல் எடுத்துட்டு அந்த பையன் மண்டையிலே அடிக்கிறதுக்காக பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது சைட்ல இருந்து யாரோ ஒரு ஆள் வந்து இந்த கல் எடுத்துட்டு போறவன அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனா அந்த பையன் எதையுமே கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு அமைதியா நடந்து போய் கொஞ்சம் உயரமான இடத்துல ஏறி நின்று அப்படியே திரும்பி அந்த கிராமத்தை பாக்குறான். அங்க ஏகப்பட்ட பேர் எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அட்டாக் பண்ணிக்கிறாங்க, கொலை பண்ணிக்கிறாங்க, மாத்தி மாத்தி கொலை பண்ணி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளவையும் பார்த்துட்டு அவன் ஒரு சலனமும் இல்லாம அவன் பாட்டுக்கு கிளம்பி அங்க ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங் குள்ளதான் போறான். அங்கேயும் ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்குறாங்க. அங்க இருக்க ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு அவன் உள்ள போறான். அங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல ஜூன் 22 1992 அப்படின்ற மாதிரி டேட் போட்டிருக்கு. சோ இந்த சம்பவம் நடந்த நாள் ஜூன் 22 1992. அங்க போனதும் இவனை விட கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி இருக்கும். அவன் ஓடி வந்து இந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு, நீ உயிரோட இருக்கியாடா, நல்ல வேலை நீ உயிரோட இருக்க, இங்க என்னதான் நடக்குது, இங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு, அவங்களே சூசைட் பண்ணிக்கிறாங்க, அப்படி இல்லைன்னா யாரையாவது கொலை பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுட்டு இருக்கான். அப்ப அங்க இன்னும் 2 பசங்க, குட்டி பசங்க இவன மாதிரியே அங்க வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் என் கூட வாங்க, உங்களை நான் காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரி. இப்ப நெருப்புக்கு நடுவுல நடந்து வந்தான் இல்லையா, அந்த பையன் சொல்றான், முதல்ல இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பையன் கேக்குறானா, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், இதையெல்லாம் நான் தான் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படி சொல்லும் போது அவன் கண்ணை காமிக்கிறாங்க. அப்படியே இப்படி கோவமா ஒரு பார்வை பாக்குறான் பாருங்க. அவன் பாக்குறதுனால அவனோட பவரா இல்ல வேற ஏதாவது பவரா இல்ல எதேர்ச்சியா நடந்ததான்னு தெரியல. அந்த ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டுமே ஒரு மாதிரி பிளிக்கர் ஆகுது. அங்க இருக்கிற ஜன்னல் கண்ணாடிகள் எல்லாமே அப்படியே உடைஞ்சு நொறுங்குது. அந்த கிராமமே நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கறனால ஒரே புகையாவும் அந்த நெருப்போட ஆரஞ்சு கலராவும் தெரியறதுனால இங்க இருக்கிற யாரோட முகமுமே நமக்கு தெளிவா காமிக்கவே இல்ல. அந்த ஆரஞ்சு கலர் லைட்ல ஷேடோ மாதிரி தான் நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல அந்த பையனே சொல்ற மாதிரி ஒரு கதை ஒண்ணு காமிக்கிறாங்க. ஆள் இல்லாத ஒரு வீதியில நான் தனியா நின்னுட்டு இருக்கேன், சூரியன் பளிச்சுன்னு வெள்ளை கலர்ல என் கண்ணுக்கு தெரியுது, அப்ப கடிகாரத்துல மணி 12ன்னு காமிக்குது, இது பகலா இரவான்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே ஜூம் அவுட் பண்றாங்க. அந்த கிராமமே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, மேல ஹெலிகாப்டர் எல்லாம் பறந்துகிட்டு இருக்கு. இந்த கிராமத்தோட பேரு ஒயிட் நைட் வில்லேஜ் அப்படிங்கிறது தான். இந்த கதை தான் இனிமே வரப்போற ஒட்டுமொத்த கதைக்குமே மெயின் கருவா இருக்க போகுது. அதனால இந்த ஒரு சீனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி 28 வருஷம் கழிச்சு 2020 அதாவது பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. இந்த சீரியல் மர்டர் மாதிரி சீரியல் ராபரி பண்ற ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் தொடர்ந்து தேடி தேடி பேங்கா பார்த்து கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை எல்லாமே 3 கண்டெய்னர் லாரியில எங்கேயோ எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி போக பாக்குறாங்க போல இருக்கு. இதை போலீஸ்காரங்க மோப்பம் முடிச்சுட்டு அந்த 3 கண்டெய்னர் லாரியும் பிடிக்கிறதுக்காக இவங்களை சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேஸ் பண்ற போலீஸ் டீம்ல ஜீவன் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரோட தலைமையில தான் இந்த சேசிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஜீவன் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசருக்கு காங் அப்படின்ற ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வேற எங்கேயோ இருந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த 3 ட்ரக்கும் இந்த வழியா தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே இவங்க தெரிஞ்சுட்டு அந்த வழியில முன்னாடி அவங்க ஒரு டீமோட அந்த ரோட பிளாக் பண்ணி அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அந்த லேடி காங்கோட இன்ஸ்ட்ரக்ஷன் பேர்ல தான் இந்த ஜீவன்ற போலீஸ் ஆபீசர் இங்க சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இந்த சேசிங் பரபரப்பா போய்கிட்டு இருக்கும் போதே போலீஸ் சீஃப காமிக்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து சியோல இருக்கிற மெயின் போலீஸ் ஏஜென்சியை சேர்ந்த சீஃப் தான் இவரு. இவங்க பக்கத்துல நிக்கிற அந்த லேடி போலீஸ் ஆபீசர் வந்து டெபுட்டி சீஃபா இருக்காங்க. அங்க நியூஸ்ல ஒரு பரபரப்பான நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னா, யாரோ ஒரு சீரியல் கில்லர் யாரை கொலை பண்ண போறேன், எங்க கொலை பண்ண போறன்ற விஷயத்த புதிர் மாதிரி அவன் ரிப்போர்ட்டர் லீ அப்படின்ற ஒருத்தருக்கு அனுப்பி வச்சிடுறான். அவர் போலீஸ் கிட்ட எல்லாம் அதை இன்ஃபார்ம் பண்றதுல டைரக்டா அவரோட சேனல்ல
செகண்ட்ல டெலகாஸ்ட் பண்ணி விட்டுறாரு. அது மூலியமா தான் போலீஸே தெரிஞ்சுக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி அந்த கொலைகாரர் 2 புதிர் அனுப்பி வச்சு 2 பேத்த கொலை பண்ணிட்டானா. இப்ப 3வதா ஒரு புதிர் அனுப்பி வச்சிருக்கான். அடுத்து 3வது கொலை நடக்க போகுது. ஆனா இன்னமும் போலீஸால அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல. இப்படி சொல்லிட்டு ஒருத்தன் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி இருந்துமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த ரிப்போர்ட்டர் லீ டிவில கழுவி ஊத்திக்கிட்டே இருக்கும்போது இங்க போலீஸ் சீஃப் டென்ஷன் ஆயிட்டே இருக்காரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கிரைம் நடக்குது அப்படின்னா நம்ம ஊர்லாம் தனிப்படை தனி குழு அப்படின்ற மாதிரி அமைச்சு விசாரணை பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இங்க சீரியல் மர்டர் விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் அப்படின்ற ஒரு டீமையே இவங்க உருவாக்கி இருக்காங்க. ஆனா அந்த டீம் இந்த சீரியல் மர்டர் கேஸை விசாரிக்காம அங்க பேங்க் ராபரி கேஸை பிடிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்க தான் இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் போல இருக்கு. அங்க ட்ரக்க சேஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஜீவன்ற இன்ஸ்பெக்டரும் இங்க முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த லேடி இன்ஸ்பெக்டர் காங்குமே. இது இல்லாம இன்னும் 2 பேர் இந்த டீம்ல இருக்காங்க. அவங்க யாருங்கறத நம்ம அப்புறமா பார்க்கலாம். இந்த லேடி இன்ஸ்பெக்டர் காங் அந்த ஜீவன் கிட்ட தயவு செஞ்சு அந்த ட்ரக்க அங்கேயே வளைச்சு புடிச்சிட்டு இங்க கொண்டுட்டு வராத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு. வேற எங்கேயும் வெயிட் பண்றதுக்கு இடம் இல்லையா என்னன்றது தெரியல. ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துல தான் இவங்க நின்னுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலோட டைம் முடியறதுக்கு இன்னும் 20 நிமிஷம் தான் இருக்கு. 20 நிமிஷத்துக்குள்ள அந்த ட்ரக் இங்க வந்துருச்சு. இவங்க மடக்கி புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஸ்கூல் டைம் முடிஞ்சு பசங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்கன்னா இங்க இந்த ஆபரேஷன் நடத்துறது கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். அதனால அங்கேயே ட்ரக்க மடக்கி புடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது கஷ்டம். நாங்க இப்ப பிரிட்ஜ் மேல வந்துட்டு இருக்கோம். அந்த பிரிட்ஜ் இப்ப 2 ஸ்பிளிட் ஆக போகுது. இந்த இடத்துல அவங்களை சேஸ் பண்ணி மடக்கி பிடிக்கிறது கஷ்டம். நான் வேணும்னா அவங்களை இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப் பண்ணி சீக்கிரமா அந்த இடத்துக்கு வர வைக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜீவன் கொஞ்சம் அவனோட சேசிங்க இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பாக்குறான். ஆனா இவங்க போய்கிட்டு இருக்கிறத குட்டி குட்டியா 3 பொம்மைக்கார் மாதிரி போலீஸ்கார் போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்கோட கம்பேர் பண்ணும்போது அது பெருசா 3 ட்ரக் ஈஸியா இவங்களை டேக்கிள் பண்ணி அங்கேயே அவங்களை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ட்ரக் மட்டும் முன்னேறி வந்துட்டு இருக்கு. இதே சமயம் சிசிடிவி கண்ட்ரோல் ரூம் காமிக்கிறாங்க. அங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. இவரோட பேரு யூன்சுக். இவருமே அந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் சேர்ந்தவர் தான். இந்த யூன்சுக் அந்த ட்ரக் எங்க போய்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து சொல்றாரு. நீ இருக்கிற ஏரியாவில தான் வந்துட்டு இருக்குமா பாருமா அப்படின்னு சொல்லி அந்த லேடி இன்ஸ்பெக்டர் காங்கு கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டா அந்த ட்ரக் இவங்க கண் பார்வையில தெரியுது. இங்க ஸ்கூல்ல பெல் அடிக்குது. பசங்க எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்னடா நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட ஹெட்போன்ல யாரோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. தயவு செஞ்சு எந்த ஆபத்தான வேலையும் பாத்துறாதமா அப்படின்னு சொல்லிட்டு யார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பொண்ணு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மதிக்கவே இல்ல. ஹெட்போனை கலட்டி தூக்கி போட்டுட்டு கண்ணை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. அதே சமயம் அங்க முன்னாடி வந்துட்டு இருக்க ட்ரக்க காமிக்கிறாங்க. ட்ரக்ல ஒரு டிரைவர் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கானா. அவருக்கு பின்னாடி ஒரு துணி ஸ்கிரீன் போட்டு இருக்கு. அந்த ஸ்கிரீனை விளக்கிக்கிட்டு யாரோ ஒரு ஆள் எட்டி பாக்குறாங்க. அந்த டிரைவரே பயந்துடுறான். யாரா நீ அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கான். எனக்கு தெரியும் இவன் நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த எட்டி பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கான். இவர் தான் நம்ம ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ்ல இருக்கிற 4வது ஆள். அது மட்டும் இல்லாம இந்த டீமுக்கே கேப்டன் இவர் தான். இவரோட பேரு டூச்சங். சூப்பரண்டா இருக்காரு. இங்க காங் துப்பாக்கி எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்க அந்த ட்ரக்கோட வீல்லயே சுட்டுடுறாங்க. துப்பாக்கி சவுண்ட் கேட்டதுமே அங்க சைட்ல போய்கிட்டு இருந்த ஸ்கூல் பசங்க எல்லாம் ஒரு மாதிரி பேனிக் ஆயிடுறாங்க. அதே சமயம் இங்க ட்ரக் வீல்லயே சுட்டதுனால அது கண்ட்ரோல மீறி அங்க இங்க போய் சைட்ல போயிட்டு இருக்கிற பசங்க மேலேயே இடிக்கிற மாதிரி போகவும் அங்க உள்ள இருக்க கேப்டன் டூச்சங் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டியரிங் எல்லாம் திருப்பி கண்ட்ரோல் பண்ணி அந்த பசங்க மேல இடிக்காத மாதிரி பண்ண முயற்சியில நடு ரோட்ல கரப்பாம்பூச்சி மாதிரி குப்பரக்க வந்துருது. அதுக்குள்ள பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர்ல வந்து மத்த 2 ட்ரக்ல இருந்த டிரைவரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இங்க கவுந்து கிடக்கிற ட்ரக்ல இருந்த டிரைவர் அங்க இருந்து தட்டு மாதிரி எந்திரிச்சு வந்தவன் அங்க பக்கத்துல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் பிடிச்சி ஹாஸ்டேஜா வச்சுக்கிறான். இங்க கேப்டன் டூச்சங் எந்திரிச்சு வராரா. கண்ணை கீழே போடு இல்லன்னா நான் இந்த பையனை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். ஏண்டா நீ ஆல்ரெடி திருட்டு கேஸ்ல உள்ள போக போற, அது பத்தாதா இப்ப நீ கொலை பண்ணிட்டு அதுக்கு வேற உள்ள போகணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கன் எடுத்து அந்த திருடனை ஷூட் பண்ணிடுறாரு. ஆனா புல்லட் யாரு மேலேயும் படல. அவர் சுட்டது அந்த திருடனுக்கு மேல இருந்த ஒரு சைன் போர்டை தான் சுட்டிருக்காரு. அந்த சைன் போர்டு கலந்து வந்து அந்த திருடன் மண்டை மேலேயே விழவும் அவன் கீழே விழுந்து மாட்டிக்கிறான். பத்தியா நான் அவனை புடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. கட் பண்ண இந்த 4 பேரும் போலீஸ் சீஃப் முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. அவர் கழுவி ஊத்திட்டு இருக்காரு. யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி துப்பாக்கி எடுத்து சுடுவாங்களா? உங்களுக்கு அதுக்காக தான் துப்பாக்கியை கொடுத்தேன்னா ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் ஃபார்ம் பண்ணதே தலைவலி கொடுக்குற கேஸை சால்வ் பண்றதுக்காக தான். ஆனா நீங்களே எனக்கு பெரிய தலைவலியா வந்து சேர்ந்திருக்கீங்கடா. நீ சுட்ட அந்த சைன் போர்டு மட்டும் அந்த திருடன் தலை மேல விழாம அந்த ஸ்டூடெண்ட் தலை மேல விழுந்திருந்ததுன்னு வச்சுக்கோ, இந்நேரம் நீ என் ஃபியூனரலுக்கு வந்து எனக்கு கண்டோலன்ஸ் மணியை $300 பே பண்ண வேண்டி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சீஃப் கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு நம்ம கேப்டன் டூச்சங் இருந்துட்டு கண்டோலன்ஸ் மணி ஓகே, ஆனா எதுக்காக சார் $300 கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் காலை தூக்கிட்டு உதைக்கவே போயிடுறாரு. அந்த கருமத்தை இவங்களுக்கு காமி அப்படின்னு சொல்லி டெபுட்டி சீஃப் கிட்ட கையை காமிக்கவும் அவங்க ஏதோ ஒரு ஆடியோவை பிளே பண்றாங்க. அந்த முன்னறிவிப்பு கொடுக்குற சீரியல் கில்லர் ஆக்சுவலா புதிர் மாதிரி தான் அவன் அடுத்தது யாரு கொல்ல போறன்றத அந்த ரிப்போர்ட்டர் லீக் அனுப்பி வைப்பான். அவர் தான் டிவில டெலகாஸ்ட் பண்றாரு இல்லையா. அதை பார்த்த யாரோ ஒருத்தங்க அந்த புதிரை சால்வ் பண்ணி அந்த ரிப்போர்ட்டர் லீக்கு போன் பண்ணி இதுதான் அந்த புதிர்க்கான பதில் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. ஆனா சொன்னவங்க ஆன்லைன்ல கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால அவங்க எந்த இடத்துல இருந்து கால் பண்ணாங்கன்றத ட்ராக் பண்ணவும் முடியல. அவங்க வாய்ஸையுமே மாடுலேட் பண்ணி அனுப்பியிருக்கிறதுனால ஒரிஜினலா யாரு பேசினாங்கன்றதையும் இவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவங்க அந்த க்ளூ டீகோட் பண்ணி ஏதோ ஒரு ஹோட்டல் பேர் சொல்லி இந்த ஹோட்டல்ல இன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு கொலை நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றாங்க. தயவு செஞ்சு போய் இதையாவது தடுத்து நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி சீஃப் கெஞ்சுறாரு இவங்க கிட்ட. சரி சார் நாங்க பாத்துக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போய் பாக்குறாங்க. அங்க ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அங்க ஏகப்பட்ட பேர் நல்லா குடிச்சு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல கொலகாரனை எங்க கண்டுபிடிக்கிறது, சாக போறவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கேப்டன் டூச்சங் ஒருத்தங்க அறபோதையில
நடந்து போயிட்டு இருக்கானா அவனை பிடிச்சி டேய் தம்பி இந்த பார்ட்டியோட ஹோஸ்ட் யாருடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரா. பார்ட்டியோட ஹோஸ்டா எனக்கு தெரிஞ்சாதானே நான் உங்களுக்கு சொல்ல முடியும், எனக்கே தெரியாதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தள்ளாடிட்டே நடந்து போய் காங்கு கிட்ட நான் மீனா மாற போறேன் ஆனா எனக்கு தண்ணியே பிடிக்காதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உளறிட்டு போயிட்டு இருக்கான். சரி விடுங்க, நம்ம போய் இங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாம் தேடி பார்ப்போம், ஏதாவது ஒரு வித்தியாசமா வியர்டா ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு ரூமா தேடி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம காங் ஒரு ரூமுக்கு போறாங்க. உள்ள போனதுமே எவனோ ஒருத்தன் காங்கோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறானா அவ்வளவுதான், அவனை அப்படியே பிடிச்சி கரப்பாம்பூச்சி மாதிரி அடிச்சு கவுத்து போட்டுடுறாங்க. அவனை அடிச்சு உதச்சு இழுத்துட்டு வந்து ஒழுங்கா எனக்கு ஹெல்ப் பண்ணு, இந்த பார்ட்டில இப்போ ஒருத்தர் சாக போறாங்க, எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கவும் சரின்னு சொல்லிட்டு அவனும் அரை போதையிலே நடந்து வந்துட்டு அங்க பார்ட்டி நடக்கிற ஹால்ல வந்து நின்றுட்டு கத்துறான். எல்லாரையும் கூப்பிட்டு இந்த இடத்துல இப்ப யாரோ சாக போறாங்களாம், அதனால சாகிறதுக்குள்ள எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எல்லாரும் ஓன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், யாரும் இன்னும் சாகவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. அட பைத்தியம் முடிச்ச நாயே, இந்த பார்ட்டியோட ஹோஸ்ட் யாருன்னு சொல்லுடா அப்படின்ற மாதிரி காங் திட்டவும் அவன் அங்க இருந்து தேடி கண்டுபிடிச்சு ஒரு ஆளை கை காமிக்கிறான். அது வேற யாரும் இல்ல, இவங்க ஸ்டார்டிங்ல அரை போதையில போன ஒருத்தர் பிடிச்சி கேட்டாங்க இல்லையா இந்த பார்ட்டியோட ஹோஸ்ட் யாருன்னு, அவனே தான். அவனுமே போதையில தான் தள்ளாடிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு நடந்து போனவன் அவனோட வாட்ச்ல டைம் பாக்குறான். கரெக்டா மணி 11 மணிக்கு தான் கொலை நடக்க போகுதுன்னு சொல்லி அந்த முன்னறிவிப்புல வேற அந்த கொலகாரம் சொல்லியிருந்தாலே இவன் இங்க 11 மணின்றத வாட்ச்ல பார்த்தவன் ஒரு மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு போய் ஸ்விம் பண்றதுக்கு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டான். அந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் டூச்சங்கும் வராங்க. இவன் தான் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஏதோ வித்தியாசமா ஸ்விம் பண்ற மாதிரி இருக்கு, தண்ணியை விட்டு மேல வரவே இல்லை, தண்ணிக்குள்ளேயே ஸ்விம் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி ஸ்விம் பண்றான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அவன்கிட்ட அசைவே இல்லை. உடனே நம்ம காங் ஓடி போய் அவனை தூக்கி பாக்குறாங்க. அவங்ககிட்ட மூச்சு பேச்சே இல்ல. அது இல்லாம அவன் ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரியே செத்து போயிருக்கான். அவனுக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க, அவன் ஆல்ரெடி செத்தே போயிட்டான். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நார்மலா நடந்திருந்தா அது ஆக்சிடென்ட்னோ இல்ல சூசைட்னோ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா முன்னாடியே ஒருத்தன் நான் இந்த நேரத்துக்கு கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டான் இல்லையா, அதே மாதிரி அவன் சொன்ன இடத்துல கரெக்டா அவன் சொன்ன நேரத்திலேயே ஒருத்தன் செத்து போயிருக்கான். சோ இது கண்டிப்பா அந்த கொலைகாரம் செய்ய போறதா சொன்ன அந்த கொலை தான் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா தெரியுது. போச்சு, இப்ப 3வது கொலையும் நடந்துருச்சு. அந்த ரிப்போர்ட்டர் டிவியில நம்மள கழுவி கழுவி ஊத்த போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ராபரி கேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருங்க, அதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா இந்த சீரியல் மர்டர் கேஸை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சீஃப் சொல்லிடுறாரு. 3 ட்ரக்ல பணம் கண்டுபிடிச்சிருக்கோமே, ஏகப்பட்ட பணம் வேற, அதெல்லாம் கணக்குல வருமா அப்படின்ற மாதிரி நம்ம டூச்சங் வேற சீஃபை பத்தி நக்கலா கேட்டுட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அவனோட டீம் கிட்டையும் போய் இந்த ராபரி கேஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, நம்ம நாளையில இருந்து நம்ம இந்த சீரியல் மர்டர் கேஸை விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் காங் டென்ஷன் ஆயிடுறா. அது எப்படி நம்ம கஷ்டப்பட்டு ராபரி கேஸை பிடிச்சோம், அதை எப்படி விட முடியும் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காளா. எனக்கு இந்த அம்மா கஷ்டமா இருக்கு, ஆனா என்ன பண்றது, விட சொல்லிட்டாங்கல்ல, விடுவோம் விடு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு பணக்காரனை தான் காமிக்கிறாங்க. இவன் அவனோட வால்ட்டுக்குள்ள வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்கான் போல இருக்கு. ஏகப்பட்ட பணம், தங்க கட்டி, தங்க சிலை, நிறைய பழங்கால பொருட்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு. ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ராபரி கேஸ் இவங்க புடிச்சாங்க இல்லையா, அந்த ராபரி கேஸ்ல அந்த ட்ரக்ல புடிச்ச பணம் பூராமே இந்த பணக்காரனோடது தான் போல இருக்கு. இவன் ஏதோ கருப்பு பணத்துல இருந்து கணக்கு காமிக்காம தப்பிக்கிறதுக்காக இவங்க பார்த்த ஏதோ ஒரு தில்லுமுள்ளு வேலை தான் போல இருக்கு. இந்த தில்லுமுள்ளு வேலைக்கு அந்த டெபுட்டி சீஃப் இருந்தாங்க இல்லையா, அவங்களும் உடந்த போல இருக்கு. அவங்க மூலியமா தான் இந்த நாடகம் எல்லாம் அரங்கேறி இருக்கு. மத்தவங்களுக்கு யாருக்கும் இது தெரியாது போல இருக்கு. புடிச்ச பணம் கணக்குல சரியா வரல அப்படின்ற மாதிரி டூச்சங் சீஃப் கிட்ட கேட்டுட்டு போயிருந்திருப்பான் இல்லையா, அந்த பணம் எல்லாம் இங்கதான் வந்திருக்கு போல இருக்கு. வந்த பணத்துல கொஞ்சம் கம்மியா இருக்குதே அப்படின்ற மாதிரி இந்த பணக்காரன் கேட்டுட்டு இருக்கான். இவரை நம்ம சிஇஓன்னு வச்சுக்கலாம். அதுக்கு அந்த லேடி சீஃப் சொல்றாங்க, இல்ல சார், அந்த ராபரியோட மீன் கல்பிரிட்டான அந்த தலைவனை நாங்க என்ன பிடிக்கவே இல்ல, அவனை பிடிச்சாதான் உங்களோட மிச்ச பணத்தை எங்களால பிடிக்க முடியும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார், இப்போதைக்கு அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி, இப்ப நீ பார்த்த வேலைக்கு உனக்கான பணத்தை நான் உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் யாரோ இன்னொரு ஆளை போய் பாக்குறான். பார்க்கும் போதே நல்லா தெரியுது அந்த ஆள் இந்த சிஇஓக்கு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கானா. எந்த தப்பு நடந்துராம வேலையை பாரு அப்படின்ற மாதிரி அவனும் கொஞ்சம் டெரரான லுக்ல தான் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த வயசான ஆளுக்கு பின்னாடி ஒரு குரூப் போட்டோ இருக்கு. அந்த குரூப் போட்டோல ஒயிட் நைட் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஏதோ ஒரு ஒயிட் நைட் வில்லேஜ்ல இருந்த ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற மாதிரி தான் அந்த குரூப் போட்டோ போட்டிருக்கு. அதுல இந்த வயசான ஆளு கொஞ்சம் யங்கான ஏஜ்ல இருக்கான். அவனை சுத்தி ஏகப்பட்ட சின்ன பசங்க நின்னுட்டு இருக்காங்க. மேபி இந்த ஆளுக்கும் அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல காமிச்ச பிளாஷ்பேக்குக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நம்ம கேப்டன் டூச்சங் போலீஸ் ஸ்டேஷன்ல சீரியல் மர்டர் கேஸோட ஃபைல் எல்லாம் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 8 வயசு பொண்ணோட படத்தை வரைஞ்சிட்டு இருக்கான். வரைஞ்ச படத்தை போட்டோ எடுத்து யாருக்கோ அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு வயசு இப்போ 36, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி கேட்கறான். அந்த பக்கம் யாருகிட்ட பேசுறான்னு தெரியல, அவங்க மெசேஜ்ல தான் பேசிக்கிறாங்க. அது எப்படிப்பா முடியும், 8 வயசு பொண்ணோட போட்டோவை அனுப்பி 36 வயசு பொண்ணா கண்டுபிடிச்சு கொடுன்னா எனக்கு போட்டோவா அனுப்பு, அதுவும் ரீசெண்டா எடுத்த போட்டோவா அனுப்பு, அப்பதான் கண்டுபிடிக்க முடியும்னா இருந்தா அனுப்ப மாட்டேனா, அந்த பொண்ணை நான் 28 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது, அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. சரி, பொண்ணோட போட்டோ அனுப்பிட்ட, இந்த பொண்ணு கூடவே இன்னொரு பையனையும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க, அவனோட போட்டோவையும் அனுப்பு அப்படின்ற மாதிரி அந்த பக்கம் இருக்கவங்க கேக்குறாங்க. எனக்கு இந்த பொண்ணோட முகம் ஞாபகம் இருந்துச்சு, வரைஞ்சிட்டேன், அந்த பையனோட முகம் எனக்கு ஞாபகமே இல்ல, நான் எப்படி வரையறது அப்படின்ற மாதிரி இங்க டூச்சங் சொல்லிட்டு இருக்கான். நம்ம கேப்டன் யாரை தேடிட்டு இருக்காங்கன்னு தெரியல, இவர் ஹெல்ப் கேட்டது யாரு கிட்டன்னு
தெரியல, யாரோ ஒரு பொண்ணுன்னு மட்டும் தெரியுது. அந்த பொண்ணும் கம்ப்யூட்டர்ல இந்த பிக்சரை வச்சு ஏதோ தேட ட்ரை பண்ணிட்டு இருக்கா, கண்டுபிடிச்சாலா இல்லையான்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி ஃபிளைட்ல ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவ அமெரிக்கால இருந்து கொரியாவை நோக்கி வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு யாரு என்னன்றதும் தெரியல. அடுத்த நாள் நம்ம கேப்டன் டூச்சங் மத்த 3 பேத்துக்கிட்டையும் இந்த சீரியல் கில்லிங் கேஸ பத்தி விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா நமக்கு முதல்ல காமிச்சது 3வது விக்டிம் செத்து போனது எப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி 2 பேர் செத்து போயிருக்காங்க. அதுல முதல் விக்டிம் ஒரு 19 வயசு ஸ்கூல் பையன். இந்த பையன் சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்த 17 வயசு பொண்ணு கிட்னாப் பண்ணிட்டு போய் அவளை ரேப் பண்ணி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணிருக்கான். இவன் மேல கேஸும் வந்திருக்கு. ஆனா இவனுக்கு எதிராக எந்த எவிடன்ஸுமே இல்லன்னு சொல்லி கோர்ட்ல இவனை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அந்த கேஸ்ல இருந்து அவன் ஈஸியா எஸ்கேப் ஆகி போயிட்டான். அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ல விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த பில்டிங்கோட மாடியில இருந்து ஜம்ப் பண்ணி சூசைட் பண்ணி செத்து போயிருந்திருக்கான். இவனும் ஜம்ப் பண்ணும்போது சிரிச்சுட்டே தான் சூசைட் பண்ணிருக்கான். 2வது விக்டிம் 54 வயசான ஒரு சைக்கோ. இவனும் ஒரு பெரிய பணக்காரன் தான். இவனுக்கு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ஆளை அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இவன் கம்பெனில வேலை பார்க்கறவங்களே கொஞ்சம் ஏழையா இருக்கிறவங்க, பணத்துக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு பணத்தாசை காமிச்சு அவங்க கிட்ட அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிக்கிட்டு அவங்கள ரத்தம் தெறிக்க தெறிக்க போட்டு அடிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவனுக்கு ஹண்டிங் பண்றதுனா ரொம்ப பிடிக்குமா. மாசத்துல ஒரு தடவை இவன் அந்த ஹண்டிங் டாக் எல்லாம் நிறைய வளர்ப்பான் போல இருக்கு. அந்த நாய் கூட எல்லாம் போய் அதோட கேஜ்ல சண்டை போடுவான் போல இருக்கு. இவனும் ஒரு தடவை என்ன பண்ணிருக்கான், அந்த மாதிரி ரொம்ப வெறி பிடிச்ச நாய்கள் இருக்கிற கேஜுக்குள்ள இவனாவே உள்ள போய் அந்த நாய்கள் கிட்ட தானாவே கடி வாங்கி செத்து போயிருந்திருக்கான். இதுதான் 2வது விக்டிம். 3வது விக்டிம் இவங்களே பார்த்திருக்காங்க. அந்த பார்ட்டியில ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு செத்து போயிட்டான் இல்லையா, இவனும் ஒரு பெரிய பணக்காரன் தான். இவங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் அந்த சொத்து பூரா இவனுக்கு வந்திருக்கு. அவனுக்கு கிடைச்ச பணத்தை எல்லாத்தையுமே இந்த நைட் கிளப் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி நடத்துற பிசினஸ்ல இவன் இன்வெஸ்ட் பண்ணிருக்கான். 8க்கு மேல இந்த மாதிரி நைட் என்டர்டைன்மெண்ட் பிசினஸ் இவனுக்கு இருக்கு போல இருக்கு. இவன் நடத்துற இந்த என்டர்டைன்மெண்ட் பார்ட்டியில இது வரைக்கும் 8 பேர் ஆக்சிடென்டலா செத்து போயிருக்காங்களாம். 67 பேர் இன்ஜுரி ஆயிருக்காங்களாம். ஒரு நைட் பார்ட்டியில இந்த மாதிரி இன்ஜுரியோ டெத்தோ நடக்குது அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் ட்ரக்ஸ் மட்டும்தான். ஆனா அந்த பார்ட்டியில ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான எந்த ஒரு அபிஷியலான எவிடன்ஸோ டாக்குமெண்டோ எதுவும் கிடைக்காததுனால இவனும் இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம டூச்சங் விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு. சோ செத்து போன 3 விக்டிமே கிரிமினல்ஸ், பணக்காரங்கன்ற ஒரே காரணத்தினால ஈஸியா அவங்க செஞ்ச தப்புல இருந்து எஸ்கேப் ஆயிருந்திருக்காங்க. அவங்க 3 பேரை தான் இந்த கில்லர் கொலை பண்ணியிருக்கான். ஆனா 3வது விக்டிம் செத்தது தான் நம்ம நேர்லயே பார்த்தோமே. நம்ம கண்ணு முன்னாடி தானே அவன் தண்ணியில குதிச்சு செத்து போனா, அது சூசைட் மாதிரி தானே இருந்துச்சு, அதை எப்படி நம்ம கொலைன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி காங் கேக்குறா. இல்ல அது கொலை தான். ஏன்னா அந்த 3வது விக்டிமுக்கு அந்த கில்லர் அனுப்பின அந்த புதிரி ட்ரக்ஸோட போதையில மூழ்கி போன ஒரு மீன் தன்னோட உடம்புல இருக்கிற காத்தையெல்லாம் வெளியேற்றிடும் அப்படின்ற மாதிரி க்ளூ அனுப்பியிருக்கான். இவனும் ட்ரக்ஸ் ஏத்திக்கிட்டு போதையில தான் இருந்திருக்கான். மீன் தண்ணிக்குள்ள தானே இருக்கும். சோ தண்ணிக்குள்ள குதிச்சு அவனோட மூச்சு காத்தை விட்டு தானே செத்து போயிருக்கான். அதுதான் அர்த்தம். அப்ப அது கொலை தான், தற்கொலை கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே டிவில அந்த ரிப்போர்ட்டர்லி கொலகாரங்கிட்ட இருந்து 4வது முன்னறிவிப்பு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். வழக்கம் போல போலீஸை கழுவி ஊத்தி அவங்களை கொஞ்ச நேரம் திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த 4வது முன்னறிவிப்பை காமிக்கிறான். அந்த 4வது புதிர் என்னன்னா, ஒரு நீல கலர் கோழி சிகப்பு கலர் ஆட்டு மேல ஏறுற அன்னைக்கு ஒரு சாட்டரிசிஸ்ட் நடுத்தெருவுல அவனால வின் பண்ண முடியாத ஒரு நீளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த புதிர் இருக்கு. சாட்டரிசிஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த செக்ஷுவல் அசால்ட் பண்றவங்க ரேபிஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எண்ணத்தை அவங்களாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறவங்கள சாட்டரிசிஸ்ட்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி ஒருத்தன் நடு ரோட்ல அவனால வின் பண்ண முடியாத ஒரு நீளத்தை ஃபேஸ் பண்ணி செத்து போவான் அப்படின்னு தான் 4வது புதிர் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கேப்டன் காங்க கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஸ்கூல் பையனை விசாரிக்கிறதுக்காக அவன் படிக்கிற ஸ்கூலுக்கே கிளம்பி போறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லையா, அவன் மாடியில இருந்து கீழே விழுந்துதான் செத்து போயிட்டான். இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தா அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தனை விசாரிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காங்க. அவன் பேர் என்ன, எங்க இருக்கான், என்ன ஏதுன்னு அவனை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேப்டன் காங் கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பையனே ஸ்கூலை விட்டு வெளியில வரான். அவனை பார்த்ததுமே கேப்டன் இருந்துட்டு, இந்த பையன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு தோணலமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த பையன் வேற யாரும் இல்ல, அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு ராபரி சேசிங் நடந்துச்சு இல்லையா, அதுல அந்த திருடன் ஒரு ஸ்கூல் பையனை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சு மிரட்டிட்டு இருந்தான் இல்லையா, அந்த பையன் தான் இவன். இவனை பார்த்ததும் காங்குமே ஷாக் ஆயிடுறாளா, ஷாக்க மூஞ்ச கொஞ்சம் சிரிச்சாப்ல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவனுக்கு நிறைய சாப்பிடுற பொருளை வாங்கி கொடுத்து ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அந்த சம்பவம் மட்டுமே நடக்கல. அதுக்கப்புறம் இந்த பையன் எதுவும் போலீஸ்க்கு எதிராக ரிப்போர்ட் பண்ணிட கூடாதுன்றதுக்காக இவன் சிகரெட் பாக்கெட் வச்சிருக்கான்றதை கண்டுபிடிச்சு, மைனர் பையன் சிகரெட் பிடிக்கிறதுங்கிறது சட்டப்படி குற்றம் இல்லையா, அதை வச்சு நம்ம கேப்டன் அவனை மிரட்டி அனுப்பி வச்சிருக்காரு. சோ அதனால இவனை இப்ப கொஞ்சம் ஐஸ் வைக்கிறது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவன் இந்த சாப்பாட்டை வச்சு எல்லாம் என்ன சமாளிக்க முடியாது, உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கறான் போல இருக்கு. உங்ககிட்ட காசு இருக்கா அப்படின்னு சொல்லி காங் கேப்டனை பார்த்து கேட்கறாளா. எனக்கு கையில வாலெட் வச்சுட்டு சுத்துற பழக்கம்லாம் இல்ல, உங்ககிட்ட வாலெட் இருந்தா கூட அதுல இருக்கிற காசை கொடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா, என்கிட்ட காசு இருக்கு ஆனா அந்த பையனுக்கு கொடுக்கறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி காங் சொல்லிடுறா. உடனே ரோட்ல போற ஒரு ஸ்கூல் பையனை புடிச்சு நிறுத்தி, டே தம்பி உங்ககிட்ட ஒரு $10 இருந்தா கொடுத்துட்டு போடா அப்படின்ற மாதிரி கேட்டு மிரட்டிட்டு இருக்காரு. என்ன பண்றீங்க கேப்டன், நீ போடா தம்பி, இவருக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பையனை அனுப்பி வச்சுட்டு இங்க வந்து இவங்கிட்ட சமாளிச்சு என்ன ஏதுன்னு விசாரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கேப்டன் நைஸா காங்கோட வாலெட்ல இருந்து அவளோட கார்டு எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அவன் வாயை திறந்து என்ன நடந்துச்சுன்ற விஷயத்தையே சொல்றான். ஆக்சுவலா இந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் 1
வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணி அதுக்கான கேஸ் இவன் மேல நடந்திருக்கு. அந்த சம்பவம் எதுவுமே இவங்களுக்கு தெரியாதாம். ஏன்னா அவன் ரீசெண்டா தான் இவன் படிக்கிற ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணி இருந்திருக்கான். இவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய லா ஃபார்மோட சிஇஓவா இருக்காராம். அதனாலேயே வேற வழி இல்லாம இந்த பையனை இவனோட கேங்ல சேர்த்துக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா இவனோட கேங்ல யாருக்குமே இந்த பையனை பிடிக்காதான். அவனோட நடவடிக்கையே ஒரு மாதிரி சைக்கோத்தனமாவே தான் இருக்குமா. அவன் கண்ணுமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அதை பார்த்தாலே தெரியுது அவன் ட்ரக்ஸ் பழக்கம் இருக்கிறவன் சொல்லிட்டு. எங்க யாருக்குமே அவனுக்கு பிடிக்காது. எங்களோட அட்டென்ஷன் வேணும்ன்றதுக்காக அவன் எப்பவுமே வினோதமான விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருப்பான். அதுவே எங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். அன்னைக்கு ஒரு ஆடிஷனுக்காக நாங்க பிராக்டிஸ் பண்றதுக்காக தான் அந்த பில்டிங்க்கு போனோம். நாங்க எல்லாம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப கூட அவன் எங்களோட அட்டென்ஷன் கிரியேட் பண்றதுக்காக தான் அவன் அந்த மாதிரி வேலையை பண்ணான்னு நாங்க நினைச்சோம். எங்க முன்னாடி அவன் ஹீரோவா காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அவன் பாட்டுக்கு போய் மாடியில இருந்து கீழே ஜம்ப் பண்ணிட்டான். அவன் ஜம்ப் பண்ண போறதுக்கு முன்னாடி அவன் கையில இருந்த வாட்ச்ல டைம் பார்த்திருக்கான். டைம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போய் அவன் அங்க இருந்து சிரிச்சுக்கிட்டே ஜம்ப் பண்ணி செத்து போயிருந்திருக்கான். இவ்வளவுதான் எனக்கு தெரியும், இதுக்கு மேல வேற எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த பையன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்றான். சரிடா தம்பி நீ போடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் காங் கிட்ட உன்னோட கிரெடிட் கார்டு காணாம போயிடுச்சுன்னு சொல்லி 2 மணி நேரம் கழிச்சு ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லவும் இவ கடுப்பாய் கத்திக்கிட்டு இருக்கா. காங்குக்கு சந்தேகம் எல்லாமே அந்த ரிப்போர்ட்டர் லீ மேலதான். ஏன்னா எல்லா கொலைக்கான முன்னறிவுமே அந்த ரிப்போர்ட்டர் லீக்கு தான் வருது. அது மட்டும் இல்லாம எல்லா கொலை நடந்ததுக்கு அப்புறமும் ஆளா போய் அங்க ஃபுட்டேஜ் எடுக்கிறதுமே அந்த ரிப்போர்ட்டர் லீ தான். அவன் தான் இதெல்லாம் பண்றானோன்னு எனக்கு தோணுது. பேரு புகழுக்காக யாரெல்லாம் சூசைட் பண்ணிக்க போறாங்கன்றத முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை இந்த மாதிரி சீரியல் மர்டர் மாதிரி அவனே ஒரு கதையை சொந்தமா எழுதி அவன் இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம காங் சந்தேகப்பட்டுட்டு இருக்கா. இப்படி இவங்க பேசிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்களுக்கு பின்னாடியே கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி பிளைட்ல ஒரு பொண்ணு வந்ததை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு அந்த ஏரியாவில் கையில கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு எதையோ தேடிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நமக்கு ஒரு சிஇஓவை காமிச்சாங்க இல்லையா, அவனோட போர்ட் மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கான். அவன் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானா, நமக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த ஒயிட் நைட் வில்லேஜ்ல ஒரு சின்ன பையன் ஒரு கதை சொன்னான் இல்லையா, ஆள் இல்லாத வீதியில தன்னந்தனியா நின்னுட்டு இருக்கேன், சூரியன் பளிச்சுன்னு வெள்ளை கலர்ல மின்னிட்டு இருக்கு, கடிகாரத்துல மணி 12ன்னு காமிக்குது, ஆனா அது இரவா பகலான்னு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொன்னாலையா, அதே கதையை தான் இப்ப இந்த சிஇஓவும் சொல்லிட்டு இருக்கான். இந்த கதையை அந்த மீட்டிங்ல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இப்ப இது இரவா பகலா அப்படிங்கறத டிசைட் பண்ண போறது நம்ம கண்ணு எதை பாக்குதோ அதுதான் டிசைட் பண்ணும். ஒருவேளை நம்ம கண்ணு அங்க யாராவது தூங்கிட்டு இருக்கிறத பார்த்தா அது இரவுன்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்குவோம். இல்ல மக்கள் பிஸியா ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறத நம்ம கண்ணு பார்த்துச்சுன்னா அது பகல்ன்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்குவோம். சோ நம்ம கண்ணு எதை பாக்குதோ அதுதான் உண்மைன்றத டிசைட் பண்ண போற ஃபேக்டரே. சோ எதை உண்மைன்றத நம்ம நம்ப வைக்கணுமோ அதை தான் மக்கள் பார்க்கணும், அதை தான் நாம காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சிஇஓ சொல்லிட்டு இருக்கும் போதே மக்கள் எல்லாருமே இந்த சீரியல் மர்டர் கேஸை தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா யாரோ ஒரு ஆள் இல்லாத பில்டிங்ல ஒரு பொண்ணை விரட்டிட்டு போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இந்த ஆள் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஒரு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிறா. ஆனா அந்த ரூமே இந்த விரட்டிட்டு வந்த ஆளோட ஆபீஸ் ரூம் தான் போல இருக்கு. அதோட சாவியும் இவங்கிட்ட தான் இருக்கு. ஈஸியா போய் சாவியை போட்டு டோர் ஓபன் பண்ணிடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணு சோஃபாவை இழுத்துட்டு வந்து கதவு கிட்ட வச்சுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அவன் தட்டு மாதிரி கதவை தள்ளி சோஃபாவை தள்ளி அங்கிருந்து உள்ள வந்து பாக்குறான். ஆனா அந்த பொண்ணை காணோம். அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி அந்த ரூம்ல இருக்க ஜன்னல் மட்டும் தான். இவன் போய் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறான். அந்த பொண்ணு அங்கதான் ஜன்னலுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்கா போல இருக்கு. அங்க ரொம்ப சின்னதா கால் கூட முழுசா நிக்க முடியாத அளவுக்கு தான் சின்னதா திட்டு மாதிரி இருக்கு. அதுலதான் அந்த பொண்ணு புடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா. ஆக்சுவலா அது ரொம்ப உயரமான பில்டிங். அந்த உயரமான பில்டிங்ல தான் இந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கா. நைட் டைம் வேற அந்த பில்டிங்லயே யாருமே இல்ல போல இருக்கு. அது ஏதோ ஆபீஸ் பில்டிங் நினைக்கிறேன். அதனாலதான் நைட் டைம்ல யாருமே இல்ல. அந்த பொண்ணுக்கு இப்ப தப்பிக்கிறதுக்கு இருக்க ஒரே வழி இந்த ஆள் நின்னுட்டு இருக்க இந்த ஜன்னல் வழியா வந்தா மட்டும் தான் தப்பிக்க முடியும். இவன் வேற இங்க நின்னு கூப்பிட்டே இருக்கான். அந்த பொண்ணை எட்டி பிடிக்கிறதுக்கே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு அவ்வளோ உயரத்துல இருந்து கீழே குதிச்சிடுறா. இப்ப அப்படியே கேப்டன் தூக்கத்துல இருந்து பயந்து போய் எந்திரிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப காமிச்ச இந்த சீன் கேப்டனோட கனவுல வந்ததா, இல்ல ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நடந்ததா, இல்ல இதே சமயம் வேற எங்கேயாவது நடந்துட்டு இருக்கிறதான்றத பத்தி எந்த ஒரு கிளாரிட்டியுமே இல்ல. இவர் இப்படி தூக்கத்துல பயந்து போய் எந்திரிக்கிறாரு இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க செல்லுக்குள்ள இருந்து தான் எந்திரிக்கிறாரு. அங்க ஏகப்பட்ட கிரிமினல் இருக்காங்க. அதுல ஒருத்தன் ட்ரக் சேல் பண்றவன் கேப்டன் கிட்ட வந்து, என்னப்பா உனக்கு சரியா தூக்கம் வரலையா, இந்த மாதிரி கிரைம் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்பவுமே இப்படிதான் நடக்கும். அவங்க செஞ்ச தப்பு எல்லாம் கனவுல வந்து அவங்களை தூங்க விடாம தொல்லை பண்ணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் ட்ரக்கை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாரு, நிம்மதியா தூங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கானா. இதை பார்த்துட்டு வெளியே இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து, ஏண்டா நீ வெளியே ட்ரக் விக்கிறன்னு தான் உள்ள தூக்கி போட்டிருக்கேன், நீ உள்ளேயும் வந்து ட்ரக் விற்க பாக்குறியா அப்படின்னு சொல்லி பிடிச்ச அவனை திட்டிட்டு, சூப்பரண்டன் உள்ள போய் தூங்காதீங்க வெளியில வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் கேப்டனை கூப்பிடவும் அவரும் எந்திரிச்சு வெளியில வந்துடுறாரு. எது சூப்பரண்டா, அந்த ஆளை பார்த்தா போலீஸ் ஆபீசர்னு தெரியுது, ஆனா அது என்ன சூப்பரண்டன் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரக் விக்கிறவனு சொல்லிட்டு இருக்கானா. பக்கத்துல இருக்க இன்னொரு கிரிமினல் தான் விளக்கம் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம ஒரு போலீஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, கீழ இருந்து கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க ஊர்ல கீழே ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஆபீசர், அதுக்கப்புறம் சீனியர் ஆபீசர், அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், சீனியர் இன்ஸ்பெக்டர், அதுக்கு மேல சூப்பரண்டன். அப்படின்னா இவர் பெரிய போலீஸ்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி அந்த கிரிமினல் சொல்றானா. பெரிய போலீஸா, அப்புறம் இதுக்காக செல்லுக்குள்ள வந்து தூங்கணும், ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்கறான். இல்லடா அந்த ஆளுக்கு இதே வேலைதான், எப்பவுமே அவன் செல்லுக்குள்ள வந்து தான் தூங்குவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான்.
இன்னொரு பக்கம் இந்த யூன்சுக் 3வது விக்டிம் ஸ்விமிங் பூல்ல குதிச்சு செத்து போனான் இல்லையா, அந்த இடத்துல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜா பாத்துக்கிட்டு இருக்கான், எங்கேயாவது ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஜீவன் ஓடி வந்து அவனும் நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கானா. உனக்குலாம் இதை பார்க்க தெரியாது போடா அப்படின்னு சொன்னா, அது எப்படி தெரியாது, உனக்கு தான் சரியா கண்ணு தெரியாது, கண்ணாடி போட்டுட்டு இருக்க, எனக்கெல்லாம் உன்னை விட பார்வை நல்லா தெரியும், என்னால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இங்க பார்வை நல்லா தெரியறது முக்கியம் இல்ல தம்பி, அப்சர்வேஷன் பவர் நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னா, இல்ல எனக்குமே அப்சர்வேஷன் பவர் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரிவா, உன்னோட அப்சர்வேஷன் பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஒரு டெஸ்ட் வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ரூம்குள்ள போறான். இந்த அப்சர்வேஷன் டெஸ்ட் ஜீவனுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். எந்த அளவுக்கு உங்களோட அப்சர்வேஷன் பவர் இருக்குன்றதையும் பார்க்கலாம். இந்த டெஸ்ட் முடிஞ்சதும் நீங்களே கமெண்ட் பண்ணும், இந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணீங்களா ஃபெயில் ஆனீங்களான்னு சொல்லி. உண்மை சொல்லணும்னா இந்த சீனை நான் முதல் தடவை பார்க்கும்போது நானும் ஃபெயில் ஆயிட்டேன், கண்டுபிடிக்கவே இல்ல. சோ நீங்களுமே கவனமா பாருங்க. இங்க முன்னாடி டேபிள் மேல யூன்சுக் இந்த சீட்டு கட்டு இருக்குல்லையா, அந்த கார்டை வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். ஜீவனுக்கு பின்னாடி நம்ம காங்கும் கேப்டனும் உட்கார்ந்து இருக்காங்க. யூன்சுக் என்ன பண்றான், இந்த கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தலைகீழா திருப்பின மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு அதுல இருந்து ஒரு கார்டு எடுக்க சொல்றான். அவனும் ஒரு கார்டு எடுத்து அது என்ன கார்டுன்றதை எல்லார்கிட்டையும் காமிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த கார்டையே நேரா திருப்பின மாதிரி மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி, நீ முன்ன வச்ச கார்டை எவ்வளவு குயிக்கா உன்னால எடுக்க முடியுமோ எடுன்னு சொல்றான். அவனும் கண்டுபிடிச்சு சட்டுன்னு அந்த கார்டை எடுத்துட்டு திரும்பவும் எல்லார்கிட்டையும் காமிக்கிறான். பாத்தீங்களா, நான் கரெக்டா கார்டு எடுத்துட்டேன், நான் அப்சர்வேஷன் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன், எவ்வளவு சீக்கிரம் எடுத்துட்டேன் பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அட முட்டா பையிலே, உனக்கு வச்ச டெஸ்ட் கார்டை கண்டுபிடிக்கிறது இல்லடா, இங்க உனக்கு நடந்த டெஸ்டே வேற, இதுக்கு பேர் தான் மிஸ்டைரக்ஷன். நீ என்ன பார்க்கணும்னு நினைக்கிறியோ அதை நீ பார்க்க மாட்ட, நீ என்ன பார்க்கணும்னு நாங்க நினைக்கிறோமோ அதை தான் நீ பாப்ப அப்படின்ற மாதிரி நம்ம கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அங்க என்ன நடந்திருக்குன்றத அந்த ரூமோட சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா காமிக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, இங்க என்ன நடந்ததுன்றத நான் சொல்றேன். இவன் ஒவ்வொரு தடவை கார்டை எடுத்துட்டு கங்கு கிட்டையும் கேப்டன் கிட்டையும் காமிக்கிறதுக்காக அந்த பக்கம் திரும்பும் போதெல்லாம் யூன்சுக் அவன் டேபிள் கிளாத்தை மாத்திருக்கான். ஒவ்வொரு தடவையுமே அந்த டேபிளோட கலர் மாறி இருக்குது. அதை அவன் கவனிக்கவே இல்லை, அவன் அந்த கார்டுல மட்டுமே அவன் கவனம் வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த பக்கம் திரும்பி எப்பெல்லாம் அவன் கார்டு எடுக்கிறானோ அப்பெல்லாம் பின்னாடி நம்ம கங்கும் கேப்டனும் அவங்களோட சட்டையவே மாத்திருக்காங்க, அதையே அவன் கவனிக்கல. இதுக்கு பேர் தான் மிஸ்டைரக்ஷன் அப்படிங்கிறது. இங்க இத்தனை மாற்றம் நடந்திருக்கு, ஆனா நீ கவனிச்சது எல்லாமே அந்த கார்டை மட்டும் தான். நீ ஒரு போலீஸ்காரன், இந்த மாதிரி மிஸ்டைரக்ஷன்ல எல்லாம் நீ பாதிக்கப்படக்கூடாது, கரெக்டா அப்சர்வேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேப்டன் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம காங் சொல்றா, இந்த கில்லர் கொடுக்குற க்ளூவுமே நமக்கு ஒன்னும் புரியாம தான் இருக்குது, இதுவும் மேபி மிஸ்டைரக்ஷனா தான் இருக்கும், அவன் என்ன சொல்ல வரானே தெரியல. இது வரைக்கும் 4 க்ளூ கொடுத்திருக்கான், ஒவ்வொரு க்ளூலையுமே அவன் ஒரு புதிர் கொடுத்திருக்கான். அந்த புதிரோட சேர்த்து இந்த ஜெம் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த ஜெம் ஸ்டோனோட சிம்பலும் கொடுத்திருக்கான், நிறைய கொடுத்திருக்கான். ஒரு இதுல 9 ஜெம் ஸ்டோன் கொடுத்திருக்கான், ஒண்ணுல 10, ஒண்ணுல 12, ஒண்ணுல 11, அந்த மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்திருக்கான். அந்த ஜெம் ஸ்டோன் எதுக்காக கொடுத்தானே இவங்களுக்கு தெரியல. இன்னொன்னு, எல்லா புதிர்லயுமே அந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஓன்ற ஒரு லெட்டர் இருக்கு, அந்த ஓன்ற லெட்டர் அந்த சென்டென்ஸோட பொருந்தவே இல்லை. சோ அந்த ஓக்கு என்ன சம்பந்தம்னு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி கங் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டனுக்கு ஏதோ ஒண்ணு புரிஞ்சிருச்சு. வேகமா ஓடி போய் அந்த புதிரை கொஞ்ச நேரம் நோட் பண்ணவரு, இன்னும் 1 மணி நேரத்துல இந்த 4வது கொலை நடக்க போகுது, இந்த இடத்துல நடக்க போகுதுன்றத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இந்த இடத்துக்கு எல்லாரும் கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பிளைட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணு நமக்கு காமிச்சாங்க இல்லையா, அவ ஏதோ ஒரு ஏரியாவில கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு இன்னமும் ஏதோ ஒரு இடத்த தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கா. அவ தேடிட்டு இருக்க அதே ஏரியாவில இருக்க ஏதோ ஒரு குடோனுக்குள்ளதான் கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடிக்காரன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக விரட்டிட்டு போனா இல்லையா, அந்த பொண்ணு கூட இவங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு உயரமான பில்டிங்கோட ஜன்னல்ல இருந்து எகிரி கீழே குதிச்சிருந்திருப்பான். அதே ஆளு இப்ப வேற ஒரு பொண்ணு கிட்ட அவன் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவங்கிட்ட கஷ்டப்பட்டு போராடி எப்படியோ ஒரு வழி அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடுறா. இந்த பிளைட் பொண்ணு முன்னாடி தான் அவ தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இவ பாத்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த கண்ணாடிக்காரன் வரான். அவன் முடி ஆல்ரெடி பாதி வெள்ளையா போய் கிடக்குது. ஆனா ஓடி வந்தவன் இந்த பிளைட் பொண்ணை பார்த்துட்டு, ஏ கிளவி நீ என் டைப்லாம் இல்ல தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓட பாக்குறானா. அவன் காலரை பிடிச்சி இழுத்து கையை முறுக்கி அப்படியே ஒரு சொல்லவும் கீழே விழுந்துடுறான். அவன் மேல ஏறி உட்காந்துட்டு யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி, யாராவது போலீஸை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லி கூட முடிக்கல, அப்படியே சைரன் சத்தம் காதை கிழிக்கிற மாதிரி அங்க போலீஸ் வண்டி சருன்னு வருது. என்னடா இது, இந்த ஊர் போலீஸ் எல்லாம் இவ்வளவு ஸ்பீடா இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவ பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த போலீஸ்காரங்க யாரும் இவளுக்கு ஹெல்ப் பண்ண வரல, இவளை தாண்டி அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. எல்லாம் நம்ம டீம் ஆளுங்க தான். நம்ம கேப்டன் அடுத்த 4வது கொலை நடக்க போகுதுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அதுவும் இதே ஏரியா தான் போல இருக்கு. இந்த ஏரியாவோட சிசிடிவி எல்லாம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யூன்சுக் கிட்ட சொல்லிட்டு இவங்க எல்லாம் தேட போறாங்க. ஆமா, இப்ப நம்ம யார தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் கங் கிட்ட போய் கேக்குறானா, தெரியாது, கொலைக்கார அனுப்பின குழுவுல யாரு கொலை பண்ண போறன்னு தெளிவா சொல்லலையே, நம்ம யாருன்னு தேடுறது அவளும் சொல்லிட்டு இருக்கும்போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. 3வது விக்டிம் சாகும்போது இவங்க நேர்ல பார்த்தாங்க இல்லையா, சோ அந்த 3வது விக்டிம் சாகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு அவன் ஏதோ தன்னையே மறந்த மாதிரி இருந்தான். சோ அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தான் நம்ம தேடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த பிளைட் பொண்ணு அவனை புடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தா இல்லையா, இப்படி இந்த பொண்ணு அந்த கண்ணாடிக்காரனை புடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறத யாரோ ஒரு ஆள் கார்ல இருந்து எட்டி பாத்துக்கிட்டு இருக்காங்க. போய் ஹெல்ப் எல்லாம் பண்ணல, ஆனா அது பொண்ணா பையனான்னு தெரியல. ஆனா இவங்க 2 பேத்தையே நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அதுக்குள்ள அந்த கண்ணாடிக்காரன் அந்த பொண்ணை புடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். அப்படி ஓடுறவன் கேப்டன் கண்ணுல பட்டுறான். அவனை பார்த்ததுமே கேப்டன் மத்த டீம் மெம்பர்ஸ்க்கு கால் பண்ணி, நான் விக்டிமை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஃபாலோ பண்ணி வர சொல்லிட்டு ரோட்ல போற ஒரு பொண்ணுகிட்ட காரை புடுங்கிட்டு அந்த கண்ணாடிக்காரனை நம்ம போலீஸ் டீமும் விரட்டிட்டு போறாங்க. இந்த பிளைட் பொண்ணும் அவனை விரட்டிக்கிட்டே போய்கிட்டே இருக்கா. அவ ஒரு பக்கம் ஒரு டைரக்ஷன்ல விரட்டிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம கேப்டன் ஒரு பக்கம் கார்ல விரட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல அவனை ரெண்டு சைட்ல இருந்து பிளாக் பண்றாங்க. அவங்க பிளாக் பண்ற அந்த இடம் ஒரு லெவல் கிராசிங். குறுக்க நின்னுட்டு இருக்கான். கேட் வேற போட்டுட்டாங்க. ட்ரெயின் வரப்போகுதுன்றது நல்லா தெரியுது. ஏன்னா அங்க பெல் அடிச்சுட்டு இருக்காங்க. அதனால கேப்டன் இந்த பக்கம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அவன் வர மாட்டேங்கிறான். அங்கேயே நின்னுட்டு இருக்கான். மத்த போலீஸும் எல்லாரும் வந்துட்டாங்க. அவன் ஒரு மாதிரி லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அங்க நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். இவனை என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைட் பொண்ணு கோவப்பட்டு அவனை பிடிக்கிறதுக்காக அவ அந்த லெவல் கிராசிங்கை தாண்டி உள்ள போக பாக்குறான். காங் தான் தடுத்து நிறுத்தி போகாத அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி நிறுத்தி வைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பக்கம் ட்ரெயின் வர ஆரம்பிக்குது. சரி இவன் ஏதோ விளையாட்டு பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாவே கேப்டன் போய் இந்த பக்கம் வாடா வாடான்னு சொல்லி கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அவன் வர மாட்டேங்கிறான். அவன் அப்ப டைமை பார்த்தவன் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இன்னைக்குதான் என் லைஃபோட ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா குதிச்சுட்டு இருக்கான். ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிக்கலான்னு கேப்டன் வேகமா போறாரு. அதுக்குள்ள ட்ரெயின் ரொம்ப வேகமா வரும். வேற வழி இல்லாம ட்ராக்ல இருந்து வெளியே வர வேண்டியதா போயிடுச்சு. அவன் கிட்ட வந்துருச்சு. ஆனா இவன் ட்ரெயினை பார்த்து பயப்படவே இல்லை. ஏதோ சூப்பர்மேன் ஒத்த கையில ட்ரெயினை தடுத்து நிறுத்துற மாதிரி கையை நீட்டிக்கிட்டு ட்ரெயினை முன்னாடி நின்னுட்டு இருக்கான். அந்த ட்ரெயின் அவன் மேல ஏறி போயிடுச்சு. இததான் அந்த கில்லர் குதிரை அனுப்பியிருப்பான் போல இருக்கு. இவன் வின் பண்ண முடியாத ஒரு நீளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த ட்ரெயின் தான் போல இருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.